வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செட்டிநாடு பெப்பர் ப்ரான் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியாக குவிக்காக இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். இது சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, தோசை, இட்லி, பூரி இதுக்கெல்லாமும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மிக்சர் ஜாரில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் தான் இந்த டிஷ்க்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெயை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். இந்த கிரேவியை நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி வைக்கிறதுனால ரொம்ப ரொம்ப அருமையாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இதோட டேஸ்ட்டு அப்படியே சிமிலர் டு நண்டு சாப்பிட்ற மாதிரி, நண்டு கிரேவி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இப்போ இதில் 5 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லை. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும். 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டு விழுதில் இருக்க பச்சை வாசனை போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் ஆனதும் நம்ம இதில் தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு, சீரகம் அந்த பொடியை நம்ம இப்போ சேர்த்துடலாம். அரைச்ச பொடியை ஃபுல்லாகவே சேர்த்துருங்க, இதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏன்னா நம்ம மிளகு, சீரகம் இதெல்லாம் வறுக்காமல் அப்படியே பச்சையாக சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் இதில் சேர்த்து நல்லா 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாம். நம்ம சேர்த்த ஆயில் மேலே நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இந்த சமயத்தில் நம்ம 500 கிராம் அளவுக்கு நான் எறா எடுத்து வச்சுருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கிரேவியை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியான டேஸ்ட் உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். நல்லா கெட்டியான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. தயிர் கிரேவிக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் எறாவும் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு இது அப்படியே இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எறாலேருந்து நிறைய தண்ணி வெளியே வந்திருக்கு. எறா எல்லாமே நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நல்லா கிரேவியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடலாம். கொஞ்சம் செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா இந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு நல்லா கிரேவியாக வந்துடும். அவ்வளோதாங்க, ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 10 நிமிஷம்தான். சூப்பராக மசாலா அரைச்சி இந்த செட்டிநாடு கிரேவியை சூப்பராக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கிரேவி மாதிரி நல்லா திக்காக வந்துடுச்சு. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செட்டிநாடு பெப்பர் ப்ரான் கிரேவி அருமையாக செஞ்சு முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக ஈஸியாக குவிக்காக முடிஞ்சிருச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.